ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி 2023ல கேட்ட ஐனம் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருபவர்களில் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. நம்ம இதில் தி இந்து வெளியிட்டிருப்பாங்க. எப்போனா 1878ல் வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. 1877ல் டி முத்துசாமி அப்படிங்கிற ஒரு சென்னையில உயர்நீதிமன்ற நீதிபதியா நியமிச்சிருப்பாங்க. ஒரு இந்தியரை எப்படி நீங்க நீதிபதியா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய பத்திரிகை எல்லாம் பயங்கரமா கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அதை கழுவி ஊத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை உடனே தமிழ் ஆட்கள், அதாவது இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு பத்திரிக்கை வேணும் அப்பதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. உடனே ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, நம்ம பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ண அதுக்கு அடுத்த வருஷமே 1878லயே இந்தியர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தி இந்து அப்படிங்கிற பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ நம்ம யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட் எல்லாமே இந்த பத்திரிக்கை தான் படிப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் 1878 நெக்ஸ்ட் 1891ல என்ன பண்றாருன்னா, சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதை ஸ்டார்ட் பண்றாரு. போது பருவ இதெல்லாம் இருக்குது. 1899ல இது என்ன ஆகுதுன்னா 4 இதெல்லாம் மாறிடுது. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. விவசாய கிளர்ச்சியில் பின்னடைவு ஏற்பட்டது. பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்த மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள். ஜமீன்தார்களும் விவசாயிகளுக்கும் இடையே கடுமையான பதற்றம் ஏற்பட்டது. விவசாய உபரியில் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதுல எதுவுமே பொருத்தமா இல்ல. ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பஞ்சத்தோட விளைவு என்ன செய்வாங்க? மக்கள் இடம்பெயர்வாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. மகாத்மா காந்தி கூறியதாவது, சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். மேற்கண்ட 10லிருந்து உருவான கீழ்காண்டவைகளில் சிறந்த மறைமுகமான விடையை தேர்ந்தெடுக்கும். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர் எடுக்க வேண்டும். இதாங்க சரி. நெக்ஸ்ட் பாருங்க. நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார்? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீம்ராவ் அம்பேத்கர். ஓகேங்களா? மறக்காம அம்பேத்கருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பை, தேங்க்யூ.